ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஈஸியான ஒரு எக் ரெசிபி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இப்போது 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிவிடுவோம். இது கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ நாம் இதை சீசன் பண்ணிடலாம் பேனை. நம்ம நல்லா சீசன் பண்ணியாச்சு. இப்போ நாம் இந்த எக்கு நல்லா ஊற்றிடலாம், ஸ்ப்ரெட் பண்ணி. இது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நல்லா குயிக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க, ஒரு லேயர் மாதிரி. எக்கு வெந்துச்சுன்னா நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ அது வேகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு தோசை டைப்பில் வந்துடும். அது எக்ஸாக்டாக இப்போ இருக்கிற அப்படி கொஞ்சம் வெட்டாக இருக்கிற எக்கையும் அப்படி இருக்கிறதுல ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க லைட்டாக. இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சட்னி இருக்கும். இப்போ என்கிட்ட கொரியாண்டர் சட்னி இருக்குது. ஸோ இந்த சட்னியை நான் இப்போ மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ஸோ சட்னிலே நமக்கு தேவையான சால்ட், காரம் எல்லாமே இருக்குது. ஸோ சட்னியை இப்போ மேலே போடுறேன். உங்ககிட்ட எந்த சட்னி இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். அந்த எக்கோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது. இதே மாதிரி நம்ம தோசையிலையும் பண்ணுவோம், இதே மாதிரி நம்ம எக்குலையும் பண்ணலாம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த சட்னி எல்லாமே குக்டு தான். ஸோ நம்ம ரொம்ப நேரம்
போட்டு குக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. எக்கு குக் ஆகிறது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்ம இனஃபாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நம்ம லைட்டாக இது மேலே கீ மட்டும் போட்டுடலாம், ஜஸ்ட் வேகிறதுக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு வெந்தாச்சு. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் வேக வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம சட்னி ஸ்ப்ரெட் பண்ண தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும், ஏன்னா அது பிஞ்சிடவும் கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படி நீ எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ஸ்ப்ரெட் எக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம தோசையிலையும் பண்ணலாம், இதே மாதிரி நம்ம எக்லேயும் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன சட்னி இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சட்னியுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.